அன்பார்ந்த நூல் நிலையம் வலையொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம். 1950கள் 60கள் 70 80கள் 40 ஆண்டு காலம் என்பது மிகப்பெரிய பொற்காலமாக இருந்தது. உலகத்தில் எத்தனையோ நூற்றாண்டுகள் இருந்தாலும் எனக்கு பிடித்த நூற்றாண்டு அதுதான். உலகத்தில் எத்தனையோ தலைமுறைகள் இருந்தாலும் எங்கள் தலைமுறைக்கும் எங்களுக்கு மூத்த தலைமுறைக்கும் பிடித்த தலைமுறை அதுதான். ரஷ்யாவிலே ஒரு அற்புதமான எழுத்தாளன் சொன்னான், தந்தைமார்களும் சில தனையன்மார்களும் என்கிற நாவலில் சொன்னான், இந்த நாவலை எழுதுவதற்கு என் ஐம்புல இன்பங்களையும் ஐம்புலங்களையும் தோய்த்து எழுதினேன். என் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி அனைத்தையும் வீணாக்கிவிட்டேன், பயன்படுத்தினேன். என் வண்ணங்களையெல்லாம் கொட்டி தேர்த்து விட்டேன் என்று எழுதினார். அதை போல திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களும் பாடலாசிரியர்களும் அரசியல்வாதிகளும் தங்களுடைய உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் கொட்டி படைப்புகளை உருவாக்கி தான் வாழக்கூடிய நாட்டிற்கு கொடையாக அளித்த தலைமுறை அந்த தலைமுறை. உழைத்தே ஓடாக தேய்ந்த தலைமுறை. குயில்கள் வாழும் கலைக்கூடம் கொண்டது அந்த அரசாங்கம். அவ்வளவு அற்புதமான காலம். எழுதினான் ஒரு பாடல், காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி என்று. ஒரு இளைஞனுடைய மனதை, ஒரு அழகான கன்னி பெண்ணினுடைய மனதை மட்டுமல்ல, ஒரு இளைஞனுடைய மனதையும் பருவத்தின் உணர்வையும் இளமை காலத்தையும் இதைவிட அழகாக எழுத முடியாது. கன்று குட்டி துள்ளும் பொழுது காலில் என்ன கட்டுப்பாடு என்று எழுதினார். சீர் கொண்டு வா சொந்தமே, தேர் கொண்டு வா சென்றவே, கோவில் விட்டு கோவில் போவேன், துக்கம் என்ன ஏற்றுக்கொள்வேன், வாழ்க்கை என்னை வாழ்த்தும் பொழுது துக்கம் என்ன ஏற்றுக்கொள்வேன் என்று எழுதினார். நான் வானிலே மேகமாய் பாடுவேன் பாடல் ஒன்று, நான் பூமியில் ஆடுவேன் ஆடல் ஒன்று என்று எழுதினான். இயற்கை எழில் கொஞ்சுகின்ற நெஞ்சை அள்ளும் இளமடந்தை, அலைபோல் எழுந்து நதி போல் நடந்து உலவும் காலம் இது, மலர் போல் இருந்து மதுவாய் திகழ்ந்து மயங்கும் கோலம் இது, நான் ஒரு சுதந்திர பறவை, அந்த ஆண்டவன் எழுதிய கவிதை என்று எழுதினான். அவ்வளவு அற்புதமாக எழுதினான் இளமை காலத்தை பற்றி. அது மட்டுமல்ல, வாழ்வியல் தத்துவங்களை அழகாக படம் பிடித்து காட்டினார்கள், தன்னம்பிக்கை ஊட்டினார்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்பது சோர்ந்து போய் துவண்டு போய் வாழ்க்கையில் இதற்கு மேல் நஷ்டம் இல்லை, இதற்கு மேல் இழப்பதற்கு எதுவும் இல்லை, இதற்கு மேல் துன்பம் இல்லை, இதற்கு மேல் தோல்வி இல்லை என்று கடைசி மரண தருவாயில் எல்லையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு கூட தன்னம்பிக்கையை உணர்ச்சியை ஊட்டக்கூடிய பாடல். பானையில் சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்கிற பாடல். அதை போல அசோகன் பாடுவதாக ஒரு படத்தில் வரும். லாரியின் மீது நின்று கொண்டு பாடுவார், தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சான் என்ன முழம் என்ன, விலைக்கு மேலே விலை வைத்தால் மனிதனின் விலை என்ன, உயிர் விட்டுவிட்டால் உடல் சுட்டுவிட்டால் அதில் அடுத்த கதை என்ன, பள்ளிக்கூட அறையில் இருந்தேன், 10 திங்கள் சிறையில் இருந்தேன், பள்ளிக்கூட அறையில் இருந்தேன் என்று பாடுவார். மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்,
வழியிருந்தால் கடுகுக்குள்ளே கடலை காணலாம், துணிவிருந்தால் மனதில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோயில் ஆகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று பாடினார். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை தெரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று பாடினார். தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே என்று அழகாக எழுதினார். மிகப்பெரிய தத்துவங்களை மிக அழகாக மிக எளிமையாக படிக்காத பாமர மக்களுக்கும் புரிகின்ற வகையில், பிற துறைகளைச் சேர்ந்தவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழை பயன்படுத்தினார்கள். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடிய வாழ்க்கை அந்த காலத்து வாழ்க்கை. அந்த ஓட்டு வீட்டில், அந்த தோட்டத்தில், அந்த தோப்பில், அந்த நீரோடையில், அந்த நதியில், அந்த குடிசை வீட்டில், அந்த நிலா வெளிச்சத்தில், அந்த திண்ணைகளில் இருந்த சுகமும் சுகாதாரமும் வளமும் வரலாறும் வாழ்க்கையும் இன்று இல்லை. அந்த நிம்மதி, அந்த நிறைவு இன்று இல்லை. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இல்லை. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ராஜாக்கள் மாளிகையில் காணாத சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா என்று எழுதினார். ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, ராஜாக்களுடைய மாளிகையில் சுகபோகமான வாழ்க்கை இருக்கும். எல்லா உலகத்தின் எல்லா இன்பங்களும் இருக்கும் அந்த அரண்மனையில். அவன் சொன்னான் அழகாக, ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா என்று எழுதினான். முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒற்றுமையாக என்று விளக்குவதற்காக இதைவிட அழகான வார்த்தையை போட முடியாது. புலவர் புலமைப்பித்தன் அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு எழுதினார் உன்னால் முடியும் தம்பி என்கிற படத்தில். சாதிக்கொரு கட்சி உண்டு, வீதிக்கு ஒரு கட்சி உண்டு, சாதிக்கு ஒரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை, சனம் நிம்மதியா வாழ்வஒரு நாளும் இல்லை என்று புலமைப்பித்தன் எழுதினார். எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கும் கூட அரசியலை சொன்னா பாருங்க, அந்த மாதிரி எழுதுவதற்கு இப்போ ஆள் இல்லை. அப்படியே எழுதினாலும் துணிச்சலாக அதை பயணத்தில் பயன்படுத்துறதுக்கு ஆள் உண்டா? தெரு தெரு எவ்வளவு அழகாக சொன்னான் பாருங்க. இந்த பைத்தியக்கார அரசியல்வாதிகளை பார்த்து, மக்களை பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கிற பைத்தியக்காரர்கள், மக்களை முட்டாள்கள் என்று நினைக்கிற முட்டாள்கள், இந்த கேடுகட்ட மூடுமுட்டிகளுக்காக அன்றைக்கே எழுதினார். ஏண்டா அரசியல் நடத்த வரீங்களா, சினிமா காட்டுறதுக்கு வரீங்களாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னார் பாருங்க. சினிமாவில் நடித்த ரஜினிகாந்த் வெளியில் வர்றப்ப மேக்கப் இல்லாமல் வர்றார். ஆந்திராவில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் ராஜ்குமார். கர்நாடகாவில் எம்ஜிஆரும் ராஜ்குமார் தான், சிவாஜி கணேசனும் ராஜ்குமார் தான். அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் வெளியில் வர்றப்ப மேக்கப் இல்லாமல் வருவார். அதுதான் உயர்ந்த மனிதர்களுக்கும் அற்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் அழகாக அதை அப்போவே சொன்னோம். தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றையதான் மனதில் கொள்ளுவார். அப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டு ஜனநாயகத்திற்கு விரோதமாக வாரிசு அரசியலை கடைபிடிக்கக்கூடிய முற்போக்குக்கு எதிரான சக்திகள் அனைத்தும் அகில இந்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, குறுகிய நோக்கம் உள்ளவர்கள் கட்சியெல்லாம் இன்றைக்கு மறைந்து கொண்டு வருகிறது. பணம் இருந்தால் மட்டும் போதாது, வெற்றி பெற முடியாது என்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினான், இன்னும் 500 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள் ஆனாலும் திருமந்திரத்தை போல திருக்குறளை போல அந்த பாடல்கள் இருக்கும். தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு,
ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் என்று எழுதினார். எத்தனையோ பெரிய புத்தகங்கள், 500 பக்கம் 1000 பக்கம் உள்ள புத்தகங்கள் சொல்லாத விஷயத்தை, அது சொல்லாத அழகான விஷயத்தை ஒரே 2 வரியில் எழுதுவது ஒரு மிகப்பெரிய திறமை அல்லவா? 3 மணி நேரம் பேசி விளக்க வேண்டிய விஷயத்தை 2 வரியில் சொல்லுவது எவ்வளவு பெரிய விஷயம். அதைவிட அழகாக சொன்னார்கள். இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், அந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும் என்று சொன்னார். இந்த ஊழல்வாதிகள், இந்த முறைகேட்டாளர்கள் செய்கிற ஊழல் எல்லாம் வெளியே வருகிறது அல்லவா? ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு கொள்ளையடிக்கிறார்கள், எவ்வளவு சுரண்டுகிறார்கள் என்பது சமூக ஊடகங்களிலும் அம்பலமாகி வருகிறது அல்லவா? அதை அழகாக அன்றைக்கே சொன்னான். மக்களுக்கு எதுவும் தெரியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குத்தான் எதுவும் தெரியாது. மக்களை முட்டாள்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள்தான் முட்டாள்கள் என்பதை அழகாக அந்த பாடல் விளக்குகிறது. இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவற்றிற்கும் கேட்கின்ற காது இருக்கும் என்று பாடினான். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற மனிதன் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே என்று எழுதினான். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தணிந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது என்கிற பாடலில் அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்று எழுதினார். அதை போல வாழ்ந்து காட்டியவர் பகத் சிங், அதை போல வாழ்ந்து காட்டியவர் கணித மேதை ராமானுஜம், அதை போல வாழ்ந்து காட்டியவர் மகாகவி பாரதியார், அதை போல வாழ்ந்தவர் அறிஞர் அண்ணா, அதை போல வாழ்ந்தவர் எம்ஜிஆர். நான் ஏன் பிறந்தேன் என்ற பாடலை மட்டுமல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிற்கும் அந்த கேள்வியை எழுப்பினார். அந்த தலைப்பில் தான் எழுதினார். அற்புதமான தலைப்பு, அற்புதமான கருத்து. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்று நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்று எழுதினார். மலை மேல் பிறந்து மழை நீர் சுமந்து ஓடும் மேகங்களே, வழியில் விழுந்து வந்தால் நடந்து தீரும் தாகங்களே, நீங்களும் நானும் ஒன்று, என் நினைவுகள் பறப்பது உண்டு. அடடா, அவன் கவிஞன் அல்ல, அவன் தேவதூதன். அடடா, அவன் பாடலாசிரியன் அல்ல, அவன் தேவதூதன், தெய்வ பிறவி. அவன் அமரன், அவனுக்கு சாவே கிடையாது. அவன் சிகரத்தை விட சிறந்த சிரஞ்சீவி. சிறப்புஞ்சியில் கூட மழை நிற்கலாம், ஆனால் அவனுக்கு ஓய்வில்லை. அவன் காட்டில் மழை ஓய்வதே இல்லை. எவ்வளவு அழகாக மலை மேல் பிறந்து மழை நீர் சுமந்து மோடும் மேகங்களே, வழியில் விழுந்து வந்தால் நடந்து தீரும் தாகங்களே, நீங்களும் நானும் ஒன்று, என் நினைவுகள் பறப்பது உண்டு என்று எழுதினான். அப்படி திரைப்படங்கள் வாழ்வியலை பிரதிபலித்தது. திரைப்பட பாடல்கள் உணர்ச்சி ஊட்டியது, தன்னம்பிக்கை ஊட்டியது. 100 தன்னம்பிக்கை புத்தகங்கள் கொடுக்காத ஒன்றை அந்த பாடல்கள் கொடுத்தது. வீர ரசத்தை, எம்ஜிஆர் பாடல்கள் வீர ரசத்தை, தன்னம்பிக்கையை ஊட்டியது. நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் செய்யாத வேலையை அந்த பாடல்கள் செய்தது. பாடல்கள் என்பது தமிழர்களை பொறுத்தவரை பாடல்கள் என்பது பாடல்கள் அல்ல, பல்கலைக்கழகங்கள். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும். அழகா சொன்னார். எவ்வளவு தற்கொலைகள் நடக்கிறது வாழ்க்கையில், எவ்வளவு பேர் வழி தெரியாம இருக்கிறான்.
எவ்வளவு பேர் சிந்திக்க தெரியாம இருக்கான், எவ்வளவு பேர் வாழ தெரியாம இருக்கான். அழகா சொன்னான், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், வாழ நினைத்தால் வாழலாம். வாழ நினைக்கணும், நினைச்சாதானே வாழ முடியும். இவன் தான் நினைக்கவே இல்லையே. வாழ நினைத்தால் வாழலாம்னு சொன்னான், நினைக்கலன்னா வாழ முடியாது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்று சொன்னார். இன்னொன்று அழகான ஒரு தத்துவத்தை சொன்னான் பாருங்க. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொன்னான். அவனா மனசு வச்சால் ஒழிய நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது அரசியலுக்கு மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கைக்கும் அப்படிதான். அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதுதான். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுதான். அவங்க மனசை வைக்கணும், அவங்க வாழணும்னு நினைக்கணும். நம்ம சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் அழகாக சொன்னான். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, வாழ நினைத்தால் வாழலாம், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் என்று சொன்னான். இதையெல்லாம் பார்க்க வேண்டும், அனைத்தையும் பார்க்க வேண்டும். அந்த பாடல்கள் வாழ்வியலை விளக்கியது, அந்த பாடல்கள் அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது, அந்த பாடல்கள் எங்கள் தலைமுறையின் காவியங்களாக இருந்தது, காவிய அமைதியை ஏற்படுத்தியது. அதையும் கூட அவன் சொன்னான். என்னுயிர் நீதானே என்கிற பாடலில் 1000 காலங்கள் வாழ்ந்திட வந்தேன், காவியம் போலொரு வாழ்வினை கண்டேன் என்று வரியை எழுதினான். எவ்வளவு அற்புதமான வரி! 1000 காலங்கள் வாழ்ந்திட வந்தேன், காவியம் போலொரு வாழ்வினை கண்டேன், என்னுயிர் நீதானே என்று பாடல், ரஜினி பாடல் எழுதினார். இப்படி பல அற்புதமான நயம் மிகுந்த பாடல்களை எழுதியதால் அந்த தலைமுறையும் அந்த காலகட்டமும் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடாதா? ஒரு 1000 ஆண்டுகளுக்கு 5000 ஆண்டுகளுக்கு அந்த தலைமுறையைச் சேர்ந்த மனிதர்கள் வாழக்கூடாதா? அந்த தலைமுறை அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடக்கூடாதா என்று தோன்றுகிறது. ஆகவே அந்த பாடல்களை கேளுங்கள். அந்த அற்புதமான வாழ்வியல் என்னவென்று உங்களுக்கு புரியும். வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு விளக்கம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.